Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAUல ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும், ஸோ லாஸ்ட் டைம் எது போல் நடந்துச்சுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 24ஆம் தேதி நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து அதில் உங்கள் நேம் இருக்கா, உங்களோட கம்யூனிட்டி, உங்கள் கட் ஆஃப் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங் ஜென்ரல் அண்ட் 7.5 ரிசர்வேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே ஆன்லைன் கவுன்சிலிங் தான் நடக்க போகுது. ஜென்ரல்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லையுமே இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. 7.5 ரிசர்வேஷன்னா நீங்கள் 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 7.5 ரிசர்வேஷனுக்குள்ளே வருவீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 24லேருந்து 27 வரையும் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகும், எப்படி வந்து எண்ட் ஆகும், சீட் வந்து எப்படி அலாட் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். கவுன்சிலிங்கான ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிலேருந்து உங்களுக்கு வர மெயில் தான். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூனிவர்சிட்டி சைட்லேருந்து மெயில் வந்து அனுப்பி வச்சுருவாங்க எலிஜிபிள் கேண்டிடேட்க்கு. அந்த மெயிலில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அந்த மெயிலில் உங்களுக்கான டேட் கொடுத்து இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங்கான ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்றது போல சொல்லுவாங்க. ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா OCBC, BCM, MBC, DNCக்கு 3000 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணணும். அதே SC, SC, ST நீங்கள் 1500 rupees வந்து பே பண்ணணும். இது ரீஃபண்டான்னு கேட்டிங்கன்னா ரீஃபண்ட்லாம் கிடையாது. கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும்னா நீங்கள் ஃபீஸ் கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். ஸோ 7.5 ரிசர்வேஷனுக்கு இந்த கவுன்சிலிங் ஃபீஸ் எதுவுமே இருக்காது. டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் உங்கள் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ், உங்கள் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் எதை வேணால் எத்தனை டைம் வேணால் மாற்றிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ் நீங்கள் ஆப்ஷன் எதுவுமே மாற்றல, நான் கொடுத்த ப்ரிஃபரன்ஸ் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா, எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்க ப்ரிஃபரன்ஸை அப்படியே வந்து செட் பண்ணிக்கும், அவ்வளோதான். ஸோ கவுன்சிலிங் அப்போ இந்த ப்ரிஃபரன்ஸை தேவைப்பட்டால் நீங்கள் எத்தனை டைம் வந்து மாற்றிக்கலாம், உங்கள் சாய்ஸை வந்து நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்கள் காலேஜை வந்து நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதுக்கு ரிலேட்டடான லிங்க்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். இந்த மெயில் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வரும். டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங்கான ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா கவுன்சிலிங் பேமெண்ட் ரெசிப்ட் அது போல் உங்களுக்கு இங்கே நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிளில் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ரெசிப்ட் வந்து இங்கே ஷோ ஆகும், நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் லாகின்லேயே தான் உங்கள் கவுன்சிலிங் ஃபீஸை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். கவுன்சிலிங் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களால் கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள் அப்ளிகேஷனில் இது போல் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்கன்னா இந்த ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் எப்படி வேணால் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கவுன்சிலிங் அப்போ இந்த ஒரு விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் பண்ணுவீங்க. அந்த 3 days கவுன்சிலிங்குமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் உங்களுக்கு எப்போ வந்து சீட் அலாட்மெண்ட் ஆகும்னா 1 or 2 days சீட் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு பண்ணிடுவாங்க. ஸோ சிஸ்டம் தான் உங்களுக்கு சீட் எல்லாமே அலாட் பண்ணும். உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலில் தான் வரும். இது போல தான் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி சைடில் மெயில் அனுப்புவாங்க. ஐ விஷ் டு இன்ஃபார்ம் யூ தட் யூ ஹேவ் பீன் ப்ரொவிஷனலி செலக்டட் ஃபார் அன் அண்டர் கிராஜுவேட் சீட் அட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்டர் தி ஜென்ரல் கவுன்சிலிங் கோட்டா. நீங்கள் எந்த கோட்டாக்கில் செலக்ட் ஆயிருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க. அந்த மெயிலே நீங்கள் எப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வரணும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனுமே வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாங்க. நீங்கள் வரப்போ 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஒரிஜினல் TC, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட TNAU அப்ளிகேஷன் வந்து டேஷ்போர்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்க சொல்லியிருப்பாங்க. அதே போல் சீட் அலாட்மெண்ட் ஆர்டரையுமே வந்து உங்களோட லாகின்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த டேட்டில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு TNAUக்கு வாங்க அப்படின்ற உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துடும். நம்ம லாகின்லேயே நமக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்கள் டேஷ்போர்டில் மை அப்ளிகேஷன் இருக்கும், கவுன்சிலிங் பே பண்ணதுக்கான ரிசிப்ட் இருக்கும், கீழே 3ஆவதாக ஒரு சர்க்கிள் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் அது போல் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ சீட் அலாட்மெண்ட் ஆனவங்க இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா இது போல தான் இருக்கும். உங்கள் நேம், உங்கள் அப்ளிகேஷன் நம்பர், எந்த கோட்டா, கவுன்சிலிங் ஃபீஸ் ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து பே பண்ணியிருக்கீங்களா இல்லையான்ற இன்ஃபர்மேஷன் இங்கே வந்துடும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஃபேஸ் ஃபஸ்ட் அலோகேஷனில் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. கோர்ஸ் என்ன கிடச்சிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு லெட்டர் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த லெட்டர் தான் ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் அது போல் வந்து சொல்லுவாங்க. இப்படி தான் உங்களுக்கு காலேஜ் வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இங்கே ஃபஸ்ட் அலோகேஷன் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த காலேஜ் பிடிக்கல அப்படின்னா ஸ்லைடிங் அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் அலோகேஷன், தேர்ட் அலோகேஷன், ஃபைனல் அலோகேஷன் இது போல் வரும். ஸோ ஃபஸ்ட் அலோகேஷன்லேயே நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க, எனக்கு இந்த காலேஜே போதும் அப்படின்னா இந்த காலேஜே உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க.
இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா சீட் நாட் அலாட்டட் இன் phase 1 அது போல் வந்து போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா சீட் நாட் அலாட்டட் இன் 7.5 ரிசர்வேஷன் அது போல் வந்து போட்டுருவாங்க. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து நடக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கான மெயில் வரும், நீங்கள் வந்து கவுன்சிலிங்கான ஃபீஸை வந்து பே பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவைப்பட்ட ப்ரிஃபரன்ஸ்லாம் மாற்றி வச்சுக்குவீங்க. கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சீட் வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்க. சீட் அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து டவுன்லோட் பண்ணி தேவையான சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சில சர்டிஃபிகேட்ஸையுமே உங்ககிட்ட வாங்கி வச்சுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் வேணும், எனக்கு கட் ஆஃப் ரொம்ப லோவாக இருக்குது, எனக்கு இதெல்லாம் டொனேஷன்லாம் பே பண்ண முடியாது, டொனேஷன் இல்லாமல் காலேஜ் சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.